ஃப்ரெண்ட்ஸ், கணித பாடத்தில் அதிகம் பயன் தருவது சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸ். சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பது பலருக்கு கடினமான செயல். அதற்கு உதவியாக இருப்பது சூத்திரங்கள், ஃபார்முலா. இருபடி சமன்பாடுகளை தீர்வு காண சூத்திரம் உள்ளது. பொதுவான இருபடி சமன்பாட்டை ax² + bx + c = 0 என்று எழுதுவார்கள். இதற்கு தீர்வு காண நம்மிடம் சூத்திரம் உள்ளது. அது x = -b ± √b² - 4ac / 2a. இதன் மூலம் இருபடி சமன்பாட்டின் இரு மூலங்கள் 2 ரூட்ஸ் கிடைக்கும். 1200 ஆண்டுகளாக இந்த சூத்திரம் பயன்பாட்டில் உள்ளது. இதேபோல் முப்படி சமன்பாட்டிற்கு, கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க சூத்திரம் உள்ளதா? 500 ஆண்டுகளுக்கு முன்னரே சூத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஏன் பள்ளி கல்லூரிகளில் அதை சொல்லித் தருவதில்லை? இயற்கணித அல்ஜிப்ரா விதியின்படி இருபடி சமன்பாட்டிற்கு இரு தீர்வுகள், 2 ரூட்ஸ், இரு மூலங்கள் உண்டு. முப்படி சமன்பாட்டிற்கு, கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு 3 மூலங்கள், 3 ரூட்ஸ் உண்டு. அவை மூன்றுமே மெய்யெண்களாக இருக்கலாம், ரியல் ரூட்ஸாக இருக்கலாம், அல்லது 1 மெய்யெண் 2 சிக்கலெண் என 1 ரியல் 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் என இருக்கலாம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் பேர்ஸ். சிக்கலெண் a + ib ஒரு மூலம் என்றால் மற்றொரு மூலம் a - ib ஆக இருக்கும். 2 மெய்யெண்கள் ஒரு சிக்கலெண் என 3 மூலங்கள் அமைய வாய்ப்பில்லை. எனவே முப்படி சமன்பாட்டின் ஒரு மெய்யெண் மூலம் தெரிந்தாலே போதும். முப்படி சமன்பாட்டை x - என்ற காரணியால் வகுத்து கிடைக்கும் இருபடி சமன்பாட்டிற்கு எளிதாக தீர்வு காணலாம். மொத்தத்தில் முப்படி சமன்பாட்டின் ஒரு மெய்யெண் மூலம் காண்பது அவசியமாகும். இதோ அதற்கான சூத்திரம், ஃபார்முலா. இந்த சூத்திரம்தான் பின்னாளில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், சிக்கலெண்கள் கண்டுபிடிக்க காரணமாய் இருந்தது. அது பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். x³ + px = q என்ற கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கு ரூட் என்னன்னா x = cubic root of q/2 plus square root of q²/4 plus pq/27 minus cubic root of -q/2 plus square root of q²/4 plus pq/27. உதாரணமாக x³ + px = q என்ற சமன்பாட்டோடு x³ + 6x = 20 என்ற சமன்பாட்டை ஒப்புநோக்கினால் p = 6, q = 20 என்ற மதிப்பெண்களை நமது சூத்திரத்தில் உபயோகித்தால் நமக்கு கிடைப்பது 2.7320508 minus 0.7320508, அதாவது 2. நமக்கு கொடுத்துள்ள சமன்பாட்டின் ஒரு மூலம் 2 ஆகும். மற்ற 2 மூலங்களை கண்டுபிடிக்க கொடுத்துள்ள சமன்பாடை x - 2 times x² + 2x + 10 என்று எழுதலாம். x² + 2x + 10 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். -1 ± 3i இதனுடைய மூலங்களாகும். எனவே நமக்கு கொடுத்துள்ள x³ + 6x = 20 என்ற மூன்றடுக்கு சமன்பாட்டின் தீர்வுகள் 2, -1 + 3i, -1 - 3i ஆகும். இந்த ஃபார்முலா டெல் ஃபெரோ கண்டுபிடிக்க இத்தாலியில் சண்டை நடந்த வரலாறு சுவாரஸ்யமானது. x² கோவை இல்லாத குறைக்கப்பட்ட சமன்பாட்டை, டிப்ரஸ் கியூபிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு இந்த ஃபார்முலா தயாரிக்கலாம். u - v⁻³ இன் விரிவாக்கத்தில் x = u - v, p - 3uv = 0, y = v⁻³ என எடுத்தால் y இன் மதிப்பும் அதனால் u v இன் மதிப்பும் தீர்வு x இன் ஃபார்முலாவும் கிடைக்கும். x³ = px + q என எடுத்தால் இந்த ஃபார்முலா உபயோகிக்க வேண்டும். ஜெனரல் கியூபிக் ஈக்குவேஷன் ax³ + bx² + cx + d = 0க்கு இதுதான் ஃபார்முலா. 2 கியூப் ரூட்டுக்கு உள்ளே மைனஸ் பிளஸ் தான் மாறுகிறது. a = 1 என எடுத்தால், அதாவது சமன்பாட்டை a ஆல் வகுத்தால் கிடைக்கும் x³ + bx²
plus cx plus d equal to 0. இதுதான் ஃபார்முலா. a equal to 1, b equal to 0 என எடுத்தால் x cube plus cx plus d equal to 0க்கு இதுதான் ஃபார்முலா. நாம் பார்த்த அதே ஃபார்முலா. மெய்யெண் மூலம் x0 கண்டுபிடித்தவுடன் சமன்பாட்டை x minus x0வால் வகுத்து கிடைக்கும் இருபடி சமன்பாட்டை எளிதாக தீர்க்கலாம். x power 3 plus bx square plus cx plus d equal to 0 சமன்பாட்டிலிருந்து x square கோவையை நீக்குவது எப்படி? x equal to y minus b by 3 என பதிவிட்டால் மூலங்களின் மதிப்பு b by 3 கூடிய குறைக்கப்பட்ட சமன்பாடு டிப்ரஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதோ உதாரணம். x cube minus 15x square plus 81x minus 175 equal to 0. குறைக்கப்பட்ட சமன்பாடு y cube plus 6y equal to 20. நமது ஃபார்முலா உபயோகித்தால் கிடைக்கும் மூலம் y equal to 2. ஏற்கனவே x equal to y minus b by 3 என உபயோகம் செய்ததால் x equal to 2 plus 5 equal to 7, அதாவது 7. சமன்பாட்டை x minus 7ஆல் வகுத்தால் கிடைக்கும் x square minus 8x plus 25 equal to 0 சமன்பாட்டின் தீர்வு 4 plus 3i 4 minus 3i. மொத்தத்தில் விடை 7, 4 plus 3i 4 minus 3i. என்ன கணிதம் எளிதுதானே? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.